டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற ஒரு படம் வந்து படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படம் வந்து நீங்கள் 1987 வந்த ப்ரிடேட்டர் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தோட ஒரு பிளாட்டு தான் இது. 2026 அதோட ஒரு வேர்ஷன், அந்த பிளாட்டை யூஸ் பண்ணி ஒரு படம் எடுத்திருந்தா இந்த மாதிரி இருக்குமோ அதுதான் இந்த படத்தோட பிளாட்டு. இந்த படத்தை நீங்கள் ப்ரிடேட்டர் கூட இந்த படத்தை கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் ப்ரிடேட்டர் வந்து ஒரு கிளாசிக்கான படம். அந்த படத்தை வந்து 1987 அப்போ இருக்க அந்த கிராஃபிக்ஸும் அந்த ப்ராஸ்தட்டிக்ஸும் யூஸ் பண்ணி ரொம்பவே பெஸ்ட்டாக எடுத்திருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் அது வந்து ஒரு கிளாசிக் படம் தான். அந்த படத்தை அப்படியே கம்பேர் பண்ண முடியாது, பட் அந்த படத்தோட பிளாட் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற படம் வந்து வார் மெஷின். இது வந்து 2026 வெளிவந்த ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஒரு சோல்ஜர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு போகிறாரு. அவர் போகிறது வந்து எதுக்காகனா அவரோட பிரதருக்காக. அவர் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வார் ஜோன் தான். வார் ஜோன் வந்து ரொம்ப அதாவது டேஞ்சரான ஜோனுக்குள்ளே அவங்க போகிறாங்க. அங்கே வந்து அவரோட தம்பியோட அந்த கான்வாய் பிரேக் டவுன் ஆகியிருக்கிறத பார்க்குறாரு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அவரோட தம்பி வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்மி ரேஞ்சர் ஆகணும், அப்படி ஆர்மி ரேஞ்சரில் ஜாயின் பண்ணலாம் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து எல்லாமே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், அப்புறம் நல்ல பெரிய பெரிய மிஷன்ஸு. ஸோ அங்கே வந்து நிறையா அவங்களோட கேப்பபிலிட்டியை நிறையா காமிக்கிற மாதிரி, ப்ரூவ் பண்ணுற மாதிரியான நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து ரேஞ்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவங்க பேசி கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அங்கே டாலிபன் ஃபைட்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்ல வந்து ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் எல்லாமே வந்து முடிஞ்சிடுற மாதிரி அந்த ஹோல் டீமே வைப் அவுட் ஆகுது. அங்கேருந்து ஒரே ஒரு ஸ்டாஃப் சர்ஜன் மட்டும் தான் தப்பிக்கிறாரு. அது யாருன்னா இந்த சோல்ஜர் தான். அவரை தவிர எல்லாருமே வந்து அங்கே இறந்து போகிறாங்க. அவரோட தம்பியை வந்து அவர் அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா அவரோட கால்லையும் அடிப்படுது, அதெல்லாம் வந்து தாண்டி அந்த கன் ஃபயரில் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் தம்பியை எடுத்துகிட்டு தோளில் போட்டு அவர் ரொம்ப தூரம் நடந்து போகிறாரு. அவர் நடந்து போய் அவர் காப்பாற்றுற அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அவர் வந்து மயங்கி விழுற மாதிரியும், அதுக்கப்புறம் அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் மட்டும் உயிரோடு இருக்கார். அவங்க தம்பி வந்து இறந்து போகிறாரு அந்த அட்டாக்ல. ஸோ அப்படி தான் அந்த படமே ஆரம்பிக்குது. தம்பி இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த சர்ஜென்ட்டுக்கு, அதாவது அந்த சோல்ஜருக்கு மட்டும் சில்வர் ஸ்டார் அவார்டெல்லாம் மெடல்லாம் கொடுக்குறாங்க. பட் 2 வருஷத்துக்கு அப்புறமாவும் அவரோட மனசில் அந்த ட்ராமா இருந்துகிட்டே இருக்குது. அவர் தம்பியை காப்பாற்ற முடியலங்கிற விஷயமும், அப்புறம் அந்த ஆர்மி ரேஞ்சர் ஆகணும்னு அவங்க தம்பி சொன்ன அந்த விஷயமும் அவருக்கு கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறமா ஆர்மி ரேஞ்சரோட ட்ரைனிங்காக கிளம்பி போகிறாரு. அந்த மாதிரி அவர் கிளம்பி போய் ரொம்பவே டஃப்பான, அவங்க சொன்ன மாதிரியே வந்து ரொம்பவே டஃப்பான ட்ரைனிங்ஸ், பலவிதமான ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணுறாரு. ரொம்ப தைரியமான ஒருத்தராக இருக்கார். இவர் வந்து ரொம்ப தைரியமாகவும் பல விஷயத்த வந்து அசால்ட்டாக மேனேஜ் பண்ணுறாரு. பட் ரொம்ப எமோஷன்ஸ் காட்டுறதில்ல. அந்த மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி ஐசோலேட்டடாக வந்து கூட இருக்கவங்க கூடலாம் வந்து அந்தளவு மிங்கிள் ஆகாமல் ஒரு தனியாக வந்து அவர் இருக்கார். பட் அவரோட நிறைய சர்ஜன்ஸ் வந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தராக வந்து ஒரு லெவல் முடியும் போது நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகி போகிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகிறாங்க. ஸோ ஒரு ட்ரைனிங் மட்டும் தண்ணிக்குள்ளே பண்ணுற ஒரு ட்ரைனிங் வந்து ரொம்பவே கடுமையாக இருக்குது. எல்லா ட்ரைனிங்குமே கடுமையாக தான் இருக்குது. பட் இந்த ட்ரைனிங்கில் வந்து அவர் எல்லோரும் முடியல அப்படிங்கும்போது எல்லோரும் அதை கைவிட்டுறாங்க. பட் இவர் மட்டும் அந்த ட்ரைனிங்கை ரொம்ப ஆழ்ந்து பண்ணுறதுல வந்து அவர் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிடுறாரு. எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றுறாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து கிவ் அப் பண்ணாமல் நான் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஃபர்ஸ்ட் சர்ஜன் டாரஸ், அப்புறம் இன்னொரு சர்ஜன்ட் ஷெரிடன், இவங்கெல்லாம் வந்து ஓகே அவரை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்பி அவரை டீம் லீடராக வந்து அந்த அவருக்கு செட் பண்ணுற ஒரு லாஸ்ட் ட்ரைனிங்க்கு அவரை வந்து அசைன் பண்ணுறாங்க. அதாவது டீம் லீடர்னா இவங்களோட டெத் மார்ச் அப்படின்னு ஒரு லாஸ்ட் ஃபைனல் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கில் வந்து ஒரு சிமுலேஷன் மாதிரி, அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்க ஏர்கிராஃப்டில் இருக்கிற ஒரு கோ பைலட்டை காப்பாற்றி கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு. அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் அவர் ஆல்மோஸ்ட் அந்த ஆர்மி ரேஞ்சர் இதை வந்து அச்சீவ் பண்ணிடுவார். ஸோ அந்த லெவல் வரைக்கும் அவர் வந்து போகிறாரு. அப்படியே அந்த டெத் மார்ச் பண்ணுற டைமில் என்ன ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் தான் இந்த படத்தோட கதையே.
ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக போகிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். இந்த படத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இவரோட இந்த சர்வைவலும் இப்போ அந்த அந்த சிமுலேஷன் சொல்லி அவங்க போகிற அந்த மிஷனில் என்ன நடக்குது, அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு த்ரில்லான ஒரு களம் தான் இந்த படம். ஸோ பார்த்துட்டு இந்த படத்தோட ஃபீட்பேக் என்னங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.